புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழக தேர்தலில் பல சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. பல வினோதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். 1 ஓட்டில் ஜெயித்தவங்க, 2 ஓட்டில் ஜெயித்தவங்க, 1 லட்சம் ஓட்டில் ஜெயித்தவங்க, சுயேட்சையாக ஜெயித்தவங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் 252 தோல்விகள், 1 கோடி ரூபாய் டெபாசிட் பணம் காலி. தேர்தல் ஆசையில் மீண்டும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் தேர்தல் மன்னனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நிற்கக்கூடிய தொகுதியில் அவருக்கு எதிராக போட்டி போட தற்போது தயாராக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் மன்னனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி 252 முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்ட தேர்தல் மன்னன் இந்த 253வது தேர்தலிலாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேர்தல் திருவிழா அப்படின்ட்டு சொன்ன உடனேயே நம்முடைய அனைவருக்கும் நினைவுக்கு வருவது வேட்பாளர்கள் தான். அதிலையும் பிரதான அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு பிரபலம் அடைந்தாலும் அதிகபட்சம் 10 முறைக்கு மேலே போட்டியிடுவதே பெரிய விஷயம்தான். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தன்னுடைய நீண்ட அரசியல் வாழ்க்கையில் 1957ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 13 முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 1 முறை கூட தோல்வி அடையாமல் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அந்த வகையில் சுயேட்சை வேட்பாளர் 67 வயதான கே பத்மராஜன் என்பவர் இதுவரை 252 முறை வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட்டு அனைத்து முறையும் தோல்வி அடைந்து தேர்தல் மன்னன் என்கின்ற கிண்ண சாதனையை படைத்திருக்கின்றார் என்றால் சற்று பிரமிப்பாகத்தான் இருக்கும். நம்முடைய தேர்தல் மன்னனின் பெயர்தான் கே பத்மராஜன். இவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் மேட்டூர். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, டெல்லி மேல் சபை, MP, MLA மட்டுமின்றி உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புக்கான தேர்தல் வரை அனைத்திலும் களம் கண்டிருக்கின்றார். இதில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, மேல் சபை MP இந்த தேர்தலில் இவருடைய வேட்புமனுக்கள் உரிய பரிந்துரையாளர்கள் இன்றி தள்ளுபடி ஆகிவிடும் என்றாலும் MLA தேர்தல் உட்பட தமிழகத்தில் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் நிச்சயம் களம் கண்டுவிடுவார். இவர் குறைந்த ஓட்டுகள் பெற்று தேர்தலில் அதிக முறை தோல்வியை தழுவிய வேட்பாளர் என்கின்ற சாதனையை படைத்து லிம்கா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றார் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம். நான் வெற்றியை எதிர்பார்ப்பதில்லை, தோல்வியையே நான் வெற்றியாக கொண்டாடியதால் தான் இன்றைக்கு தேர்தல் மன்னன் என்று மக்களால் அழைக்கப்படுவதுடன் அதிக தோல்வியை தழுவியவர் என்பதற்காக உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்து விட்டேன் என்று பத்மராஜன் நம்முடைய தேர்தல் மன்னன் பெருமையோடு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து தோல்வி அடைந்தாலும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் என்னை பொறுத்தவரை தேர்தலில் பங்கேற்பதே உண்மையான வெற்றி என்றும் பத்மராஜன் உறுதியோடு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை தான் வெற்றி பெற்றுட்டா அது தனக்கே பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் என்றோ எனக்கு மாரடைப்பே வந்துவிடும் அப்படின்ட்டோ சிரித்து கொண்டே சொல்லியிருக்கிறாரு பத்மராஜன். இவர் தேர்தல் களத்தில் இறங்கிய போது மக்கள் இவரை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் ஒரு சாதாரண மனிதனும் தேர்தலில் பங்கேற்க முடியும் என்பதை நிரூபிக்க விரும்புவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் பத்மராஜனை கேலி கூத்தாக பார்த்தவர்கள் இப்போது மாணவர்களிடையே மன உறுதி குறித்து பேசுமாறு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பல இடங்கள்லையும் அவரை அழைத்து நீங்க பேசுங்க, உங்களுடைய அந்த அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் அவரை பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அழைத்து கொண்டிருக்காங்களாம். தோல்வியிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்பதை விளக்க அவர்
தன்னுடைய தேர்தல் பிரச்சார அனுபவங்களையே உதாரணமாக பயன்படுத்தி இருக்கிறாரு பல இடங்கள்லையும். தேர்தலில் களம் கண்டு தோல்வியை மட்டுமே சந்திக்கும் இவருடைய இந்த வினோத ஆசையால வேட்பாளருக்கான டெபாசிட் மட்டுமே சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கின்றார். அதிகபட்சமாக 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்டு 6273 வாக்குகளை பெற்றதே இவருடைய மிக பெரும் சாதனையாகும். இவர் முதலில் 1988ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் பயணத்தை தொடங்கினார். ஜனாதிபதிக்கு 6 முறையும் துணை ஜனாதிபதிக்கு 7 முறையும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இவர் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா இவங்களுக்கு எதிராகவும், MP தேர்தலில் பிரதமர் மோடிக்கு எதிராகவும், முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய், நரசிம்மராவ் ஆகியோருக்கு எதிராகவும் மனு தாக்கல் செய்தவர் இந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். இப்படியாப்பட்ட ஒரு நிலையில 2026 சட்டசபை தேர்தலில் சொந்த தொகுதியான மேட்டூரில் தன்னுடைய தேர்தல் வரலாற்றில் 253வது முறையாக மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்து தவேக தலைவர் விஜய் போட்டியிட உள்ளதாக கூறப்படும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட போவதாகவும், அதற்காக ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. விஜய் எந்த தொகுதியில் நிற்கின்றாரோ அந்த தொகுதியில் நிச்சயம் தான் நிற்பேன் என்றோ, அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா பத்மராஜன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவல் தான் தற்போது மிக பெரும் அளவில் வைரலாக பரவி வருகின்றது. 252 முறை இதுவரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்து பிரதமர் மோடி, நரசிம்மராவ், வாஜ்பாய் இவங்களுக்கு எதிராகவும், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுக்கு எதிராகவும் வேட்புமனு தாக்கல் செய்து அவங்களை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு மிக பெரும் வரலாற்றை கொண்டிருக்கிறார். 252 முறை சாதாரண விஷயம் கிடையாது. 252 முறை வேட்புமனு தாக்கல் செய்து அனைத்திலையுமே மிக பெரும் தோல்வியை சந்தித்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல டெபாசிட் பணத்தை இழந்து இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் நான் எல்லாம் விட்டுட்டு போவதாக இல்லை, அரசியலுடைய ஆழத்தை பார்க்காம போகவே மாட்டேன் அப்படின்றதற்கு இவர் தான் சிறந்த உதாரணம். அது எவ்வளோ ஆழம் இருந்தாலும் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க கூட சொல்ல மாட்டான். ஆனா அண்ணன் பத்மராஜன் அவர்கள் இன்னமும் விடா முயற்சியோடு போராடி கொண்டிருக்கின்றார். இத்தனை வருட கால தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து விஜயை எதிர்த்து போட்டியிட்டு அந்த தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேர்தல் மன்னனுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள்.